என்னை அடியோடு சாய்த்தவளே, மழையூரின் சாரலிலே என்னை மார்போடு சேர்த்தவளே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ ரீசெண்ட் டைமில் நீங்கள் கேட்டது தான். ஜூன் 11-12 என் தம்பியோட கல்யாணம் நடந்து முடிஞ்சுது. அந்த வீடியோ தான் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி நம்ம ரிசப்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வியாழக்கிழமை போட்ட லாங் வீடியோவில் ஜூன் 10 வரைக்கும் என்னென்ன ஃபங்க்ஷன் நடந்தது அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தேன். தீபியோட பர்த்டே பார்த்துட்டு அவ்வளோ நிறைய விஷஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்பா அம்மா பற்றி தான் அவ்வளோ அழகாலாம் போட்டிருந்தீங்க. அப்பாலாம் படித்து பார்த்துட்டு ஒரு நிமிஷம் கண் கலங்கிட்டு அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லியிருந்தாருன்னு அம்மா என்கிட்ட சொன்னாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ஒரே நாள் கேப்பில் மறுபடி இந்த வீடியோ போடுறதுனால 2 நாளாக இதே ஒர்க் தான் பார்த்துட்ருக்கேன். அதனால தான் உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை கொடுக்க முடியல. பட் எல்லா கமெண்ட்டும் வாசிச்சிட்டே தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி விஷ் பண்ண எல்லாத்துக்குமே. ஸோ ஜூன் 11 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் நாங்கள் எல்லாருமே மண்டபத்துக்கு ரெடியாகிட்டு இருந்தோம். அன்னைக்கு ஈவினிங் தான் ரிசப்ஷன். 11 மணிக்குள்ளே மண்டபத்தில் இருக்கணும். நாங்கள் ஒரு 9 மணிக்கே எல்லோரும் ரெடியாகி காலையில் டிஃபனுமே பார்த்திங்கன்னா வெளியில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாருமே சாப்பிட்டாச்சு. அண்ட் இந்த டைம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ஒரு 2 வயசு 3 வயசு அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. கை குழந்தை மாதிரிலாம் யாரும் இல்லையா. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டு. தம்பி கல்யாணத்தில் ட்ரெஸ்ஸில் இருந்து மேக்கப்பில் இருந்து ஒவ்வொரு நாளும் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தாங்க. அண்ட் மெஹந்தி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டெயின் நின்றுருக்கு. நான் லாஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். சூப்பராக ஸ்டெயின் நின்றுருந்தது. அப்படியே வீட்டுக்கு எல்லோரும் ஒவ்வொருத்தராக வர ஸ்டார்ட் ஆனாங்க. எல்லா வண்டியுமே எங்கள் வீட்டில் தான் நிறுத்தி வச்சுருந்தோம். இங்கேருந்து எல்லோரும் கிளம்பி போய்க்கலான்னு. அதுக்கு முன்னாடி எங்கள் ஊர் பிள்ளையார் கோவிலுக்கும் மாரியம்மன் கோவிலுக்கும் மாப்பிள்ளை பையனை கூட்டிகிட்டு போயிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் ஹஸ்பண்ட், நான், இன்னும் 2 பெரியம்மா, மாப்பிள்ளை பையன் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருந்தோம். எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன்னா நாங்களே போதும். அம்மா வீட்டு சொந்தம், அப்பா வீட்டு சொந்தம் 2த்தையும் சேர்த்தா நாங்களே ஒரு 60-70 பேர் தேருவோம். 4 ரூம், வெராண்டா எல்லாத்தையும் சேர்த்து அவ்வளோ ஆட்களோட ஜெகஜோதியாக அந்த கல்யாண கலையோட வீடு ரொம்ப சூப்பராக இருந்தது. தம்பி கல்யாணத்தில் ஒரே பர்த்டே செலிப்ரேஷன் தான். 10th தீபியோடது, 11th எங்கள் 2வது அக்காவோட ஃபர்ஸ்ட் பொண்ணு. இப்போ கேக் விட்டாங்கல்ல, அவளோட 10th பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். எங்கள் அண்ணி வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஹோம் பேக்கர்ட்டே கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் பொண்ணு வீடு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு போவாங்க. அதுக்குள்ளே கேக் கட் பண்ணிடலான்னு கேக்லாம் கொண்டு சூப்பராக அங்கேயே பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு தான் கிளம்பணும். நாங்கள் கரெக்டாக கேக் வெட்டி முடிக்கும்போது பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டது. ஒருத்தர் கேக் எடுக்க, ஒருத்தர் அந்த டேபிளை ஓரமாக வைக்க, குட்டீஸ்லாம் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டோம். எங்கள் இதில் பார்த்திங்கன்னா பொண்ணு வீட்டு சைடு பங்காளிங்க தான் மாப்பிள்ளையை மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. அதுதான் வழக்கம். ஸோ அவங்க இந்த டைமுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளே நாங்கள் ஸ்வீட் கார்டெல்லாம் பிளேட்டில் போட்டு வச்சு டீ, காஃபி எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருந்தோம். டைமும் இல்லை. ஒரு 10:30 பக்கம் ஆகிடுச்சு. இன்னும் 1/2 hour தான் இருக்குது. அதுக்குள்ளே மண்டபத்துக்குள்ளே போயிருக்கணும். அதனால் வந்ததும் டக்கு டக்குன்னு எல்லாத்துக்கும் டீ, காஃபி அதெல்லாம் கொடுத்துட்டு வீட்டில் நிற தீபம் வச்சுட்டு போவாங்க. நிற தீபம்னா என்னென்னு நிச்சயதார்த்த வீடியோலேயே ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. அதாவது விளக்கில் பார்த்தீங்கன்னா எண்ணெய், திரி எல்லாமே போட்டு வச்சுட்டு விளக்கு ஏற்றாமல் சாமி கும்பிட்றது. நம்ம இப்போது கிளம்பிட்டோம் அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சு தான் மறுபடியும் வீட்டுக்கு வருவோம். நாம் கிளம்புனதுக்கப்புறம் விளக்கு தானாக எரிஞ்சு அணையக்கூடிய
எரியக்கூடாது, திரி வந்து கருகி போகக்கூடாது. அதனால் எந்த ஒரு சுபகாரியத்துக்கு போகிறக்கு முன்னாடியும் எண்ணெய் திரி எல்லாமே வந்து போட்டு வச்சுட்டு விளக்கை ஏற்றாமல் அப்படியே வந்து கும்பிட்டு கிளம்பிடுவோம். பெரியவங்க எல்லாத்துக்கிட்டேயும் அப்படியே எங்ககிட்டேயும் ஆசீர்வாதம் இந்த டைமும் வந்து வாங்கிட்டு அவசர அவசரமாக வந்து கிளம்பிட்டு இருந்தோம். டைம் ஆயிடுச்சு. தம்பி கூட வந்து நான் போகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நான் தம்பி கூட வந்து கிளம்பிட்டேன். என் ஹஸ்பண்ட் பின்னாடி காரில் வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க வந்திருந்தாங்களே அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அப்படியே போகிற வழியிலேயே வர பெரியவங்ககிட்ட எல்லாம் ஒவ்வொருத்தர்கிட்டையா ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டிலேருந்து சீக்கிரமாக கிளம்பிட்டோம். நாங்கள் மண்டபத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணை கூட்டிகிட்டு மண்டபத்துக்கு வந்து கிளம்பிட்டாங்க. எப்போதுமே மண்டபத்துக்கு வந்து கல்யாண பொண்ணு தான் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போகணுன்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்க கிளம்புறக்கு ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் வந்து வீட்டிலேருந்து கிளம்புனோம். கல்யாண பொண்ணு எந்த ஊர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களும் ஈரோடு தான், நாங்களும் வந்து ஈரோடு தான். அதாவது எங்கள் அம்மா வீடு வந்து ஈரோடு தான். ஸோ பொண்ணு வந்து உள்ளே போனதுக்கப்புறம் பின்னாடியே நாங்களும் வந்து ரீச் ஆகிட்டோம். கடைசியாக ஒரு 5 நிமிஷம் தான் இருந்தது. கரெக்ட் டைமுக்கு ஒரு 4 நிமிஷம் இருக்கும்போது மண்டபத்துக்குள்ளே வந்து போயிட்டோம். வந்ததும் ஒரு போஸ் கொடுத்து தம்பி கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் மண்டபத்துக்குள்ளே வந்து போயாச்சு. தம்பிக்கு கல்யாணம் நடந்த ஜூன் 11, 12 அந்த முகூர்த்தம் பார்த்திங்கன்னா பெரிய முகூர்த்தம். அதுக்கு முன்னாடி 3 நாளுமே வந்து நல்ல முகூர்த்த நாள் தான். ஸோ எல்லா நாளுமே வந்து ஃபங்க்ஷன் இருந்துகிட்டே இருந்தது. நாங்கள்லாம் மண்டபத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டேஜ் வந்து டெக்கரேட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஈவினிங் வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் ஸ்டேஜ் வந்து டெக்கரேட் பண்ணி முடிக்கும்போது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4 வேளை வந்து சாப்பாடு போட்டிருந்தோம். முந்தின நாள் மதியம் வந்த அன்னைக்கு மதியத்தில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாள் மதியம் வரைக்குமே விருந்து இருந்தது. வந்த அன்னைக்கு மதியம் சாப்பிட்ற விருந்துக்கு பேர் வந்து ஒரு சந்தி விருந்துன்னு சொல்லுவாங்க. பொண்ணு மாப்பிள்ளை கண்டிப்பாக அது வந்து சாப்பிட்ணும். பொண்ணு மாப்பிள்ளை கூட கடைசி வரைக்கும் நானும் என் ஹஸ்பண்டும் இருந்துகிட்டே இருந்தோம். அதனால தான் நிறைய இடத்துல வீடியோஸ்லாம் வந்து என்னால் கேப்சர் பண்ண முடியல. இது எல்லாமே எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபர் அந்த அண்ணா தான் வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் நிச்சயத்துக்கு புக் பண்ணியிருந்தேன் ரத்னா ஈவென்ட்ஸ் சந்தியூர், அவங்களே தான் மேரேஜுக்கு வந்து புக் பண்ணியிருந்தோம். சூப்பராக ஒரு இடம் விடாமல் எல்லாமே வந்து அழகாக வந்து கேப்சர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் ஃப்யூச்சரில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து நீட் அண்ட் க்ளீனாக ஒரு பேக்கேஜாக வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நைட்டு ரிசப்ஷனுக்கு மேக்கப் போடுறதுக்கு நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து புக் பண்ணியிருந்தேன். எனக்கு தீபி, ஸ்னேகா, பிரைடோட தங்கச்சி 2 பேருக்கும். பிரைடுக்கு தனியாக வந்து புக் பண்ணியாச்சு. அவங்கள நாங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. இவங்க எனக்கு மெஹந்தி போட்டு விட்டாங்களா, அவங்க மூலிமா வந்து தெரிய வந்தவங்க. நித்யா மேக்கப் ஆர்டிஸ்ட். இவங்க சாரீ ப்ரீ ப்ளீட்டிங், ட்ரேப்பிங், ஹேர் டூ, மேக்கப் அப்படின்னு A to Z எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நான் கேட்ட மாதிரியே என்னோடய ஸ்கின் டோன்லேயே வந்து சட்டிலாக மேக்கப் பண்ணி ரொம்ப பிடிச்சதே ஹேர் டூ தான். என்னோடய ஹேர்லேயே அழகாக வந்து ஹேர் டூ நான் கேட்ட மாதிரி மல்லிப்பூ வச்சு சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. மேக்கப் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நல்லாயிருக்குன்னு வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்க டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஆட் பண்ணுறேன். வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். இவங்க நான் வந்து புக் பண்ண ஆள் தான். இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அஃபோர்டபுளான ரேட்டில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தேவைப்பட்டால் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ டைம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 4:30 பக்கம் ஆகிடுச்சா. 6 o'clock வந்து ரிசப்ஷனில் நிற்கணும். ஸோ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் டைம் பத்தாது அப்படின்னு அங்கங்கே வந்து ஒவ்வொரு கிளிப் வந்து தீபி வந்து எடுத்து வச்சா. என்னோடய saree வந்து ரிசப்ஷனுக்கு இந்த கலர் தான் வந்து எடுத்திருந்தேன். அண்ட் ஃபுல் லுக் வந்து என்னால் காமிக்க முடியல. நான் ரெடி ஆகிறதுக்குள்ளேயே கீழே ரிசப்ஷனில் நிற்கணும் வாங்க அப்படின்னு வந்து கூப்பிட்டாங்க. என்னோடய ஹேர் டூ இது தான் எப்படி இருந்துன்னு சொல்லுங்க. என்னோடய ஹேர்லேயே வந்து போட்டு விட்டுருந்தாங்க. இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒட்டியானம் மட்டும்தான் கட்டினேன். மற்ற ஜுவல்ஸ்லாம் வந்து அப்படியே போட்டுட்டு வேக வேகமாக கீழே ரிசப்ஷனில் நிற்க ஓடிட்டேன். ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், அதில் வந்து காமிக்கிறேன்.
இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப சட்டிலாக நீட்டாக ரொம்ப பிடிச்சிருந்தது. நெத்திச்சுட்டி ஏன் வைக்கலின்னு கேட்பீங்க. குங்குமம் வச்சா தெரியாது அப்படிங்கிறக்காக தான் வந்து நான் நெத்திச்சுட்டு வைக்கலை. கொஞ்ச நேரம் கழித்து நான் குங்குமம் வந்து வச்சுக்கிட்டேன். ஒரு 6:30 அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே ரிசப்ஷனில் நின்று வரவங்க எல்லாத்தையுமே வந்து வெல்கம் பண்ணுவோம். அதுதான் எங்கள் ஊர் சைடில் வந்து வழக்கம். எல்லாருமே ரிசப்ஷனில் வந்து நின்றுவோம். ஏன்னா ஃபுல் டே அங்கேயே நிற்க வச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் அவங்கள போய் பார்த்து பேசி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு மறுபடியும் ரிசப்ஷன்லேயே வந்து நின்றுவேன். எங்களுக்கு வந்து ரிசப்ஷன் அன்றைக்கி இப்படி தான் வந்து போச்சு. ஆனால் தீபி ஸ்னேகா இவங்களாம் வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஃபோட்டோஸாக வந்து நான் பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன். உன் வாட்டடங்கள் என்னை வாட்டுதடி, உன் வாட்டடங்கள் என்னை வாட்டுதடி, உன் வளைவுகளோ என்னை வளைக்குதடி, என் வாழ்க்கையின் தேவை தீபார்வை, கண்கள் பார்த்தேன் கவியானே, இன்னும் பார்த்தால் எங்கே போவே, உன்னாலே கம்பன் தாண்டுவே, உன்னிதழ் மேலே எழுதுவே. ஹே மான்புரு மங்கையே நில்லாயோ, செம்மாதுளை வாய்மொழி சொல்லாயோ. பொண்ணு மாப்பிள்ளை ரெடி ஆனதுக்கப்புறம் வெளியே போய் ஃபோட்டோ ஷூட்லாம் வந்து முடிச்சுட்டு ஸ்டேஜுக்கு வந்து ரிசப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிச்சயத்தில் பார்த்தே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மாலை போடல அப்படின்னு. ரிசப்ஷனுக்குமே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு வந்து எங்களோட பங்காளி வீடும் பொண்ணுக்கு அவங்க பங்காளி வீடு தான் போடுவாங்க. கல்யாணத்தில் மட்டும்தான் பொண்ணு மாப்பிள்ளை வந்து மாலையே வந்து மாற்றிக்கணும். அது வரைக்கும் மாலை வந்து மாற்றவே மாட்டாங்க. ரிசப்ஷனை பார்த்திங்கன்னா என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸு அபியோட ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அண்ட் தீபி ஸ்னேகா அவங்களோட லுக் வந்து இன்னும் காமிக்கவே இல்லை. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். கல்யாணத்தில் ஒரு செட் பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் நின்று அவங்க அட்ராசிட்டிஸ் வந்து போயிட்டு இருந்தது. நாங்கள்லாம் ரிசப்ஷன் நின்று வரவங்களை வந்து வெல்கம் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் பேர் சாப்பிட்ற இடத்துல சாப்பாடெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்தக்கால் போட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கல்யாணத்துக்கு முந்தின நாள் நைட்டு வந்து முகூர்த்தக்கால் வந்து போடுவாங்க. இதுக்கு முக்கியமாக நமக்கு தேவை நம்மளோட பங்காளி வீட்டார்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது அப்பா அம்மாவோட பங்காளி வீட்டாரும் பொண்ணு வீட்டு சைடு அவங்களோட பங்காளி வீட்டார் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து முகூர்த்தக்கால் போடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை வீட்டார் நாங்கள் வந்து முகூர்த்தக்கால் வந்து போட்டாச்சு. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பொண்ணு வீட்டார் வந்து அவங்க முகூர்த்தக்கால் வந்து போடுவாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா எனக்கு பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி அண்ணி அந்த உறவு முறையில் இருக்கிறவங்க தான் எல்லாருமே வந்து அப்பா அம்மாவோட பங்காளி வீட்டார். ஸோ ரொம்ப சந்தோஷம் எல்லாத்தையும் வந்து வீடியோவில் இப்படி பார்க்கும்போது. எல்லாத்தையும் வந்து என்னால் கல்யாண மண்டபத்தில் ஒரே இடத்துல வச்சு பார்க்க முடியல. இப்படி பார்க்கும்போது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் போட்டு முடித்ததுக்கப்புறம் பொண்ணு வீட்டார் வந்து முகூர்த்தக்கால் வந்து போட்டாங்க. முகூர்த்தக்கால் ஒரு 7:30 மணிக்கு வந்து போட்டு முடிச்சாச்சு. வெளியில் வந்து பந்தி போயிட்டு வந்தது. நைட்டு சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா பஃபெட் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஸ்வீட்டுக்கு ரசகுல்லாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்டருக்கு வந்து காலிஃப்ளவர் சில்லி, இட்லி, 2 வகையான சட்னி, சாம்பார், ருமாலியன் ரொட்டி, பன்னீர் கிரேவி, காளான் பிரியாணி, ஆனியன் பச்சடி, 3 வகையான தோசை, நார்மல் தோசை, பொடி தோசை, அப்புறம் வந்து வெங்காய தோசை போட்டிருந்தோம். அதுக்கு தனியாக வந்து குருமா, அது இல்லாமல் தனியாக வந்து ரசம், தயிர், ஒயிட் சாப்பாடு அப்படின்னு வந்து அதுக்கு ஒரு கவுண்டர் வந்து தனியாக இருந்தது. எல்லாமே சூப்பராக இருந்ததுன்னு சாப்பிட்டவங்கெல்லாம் 3/4 பேர் வந்து சொல்லிட்டு தான் போனாங்க. ரொம்ப ஹாப்பி, மனசுக்கு வந்து ரொம்ப நிறைவாக இருந்தது.
கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அப்படியே கூட்டெல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்டேஜை வந்து ஆக்குப்பை பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் வந்து குரூப் ஃபோட்டோ அக்கா அண்ணா கூட தனித்தனியான ஃபோட்டோ எடுத்திருந்தோம். ரொம்ப நாள் கழித்து நான் என் ஃப்ரெண்டை பார்த்துருந்தேன். எப்போனா ஒரு 5 வருஷம் என் கல்யாணத்தன்னைக்கு பார்த்தது அவளை கடைசியாக. அவளை அங்கே பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக எமோஷ்னலாக வந்து ஃபீல் ஆகிட்டேன். ஆனால் கொஞ்சம் நல்லா பேச முடியல, இருந்தாலும் தனியாக மீட் பண்ணி பேசிக்கலாம். கல்யாணத்துக்கு வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த டைம் என்னோடய ஆரி ஒர்க் ப்ளவுஸை க்ளோஸ்அப்பில் வந்து காமிக்க முடியல, தனியாக ஒரு ஷார்ட் வீடியோவில் காமிக்கிறேன். என்னோடது பிரைடோட 2 ப்ளவுஸ், தீபியோட ஹாஃப் சாரி, ஸ்னேகாவோட 2 ப்ளவுஸ் எல்லாமே ஆஸ் யூஷுவல் சுமையாஸ் டிசைன் தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நம்ம சேனல் நேம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃபர் கிடைக்கும். அதே மாதிரி ஜுவல் செட் பார்த்தீங்கன்னா ட்விங்கிள் சாய்ஸ் ஈரோடு அவங்ககிட்ட தான் வந்து எல்லாத்துக்குமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ 2 பேஜோட டீட்டெயில்ஸுமே வந்து கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபைனலி 9:30 மணிக்கு ரிசப்ஷன் வந்து சூப்பராக வந்து நடந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் பொண்ணும் மாப்பிளையும் வந்து சாப்பிடவே கூட்டிகிட்டு வந்தோம். சாப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களோட ஃபோட்டோஷூட் வேலையை வந்து கண்டினியூ பண்ணாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் சென்னிமலை முருகர் கோவிலில் வந்து தம்பிக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சுது. ஸோ காலையில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு கல்யாண விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும், ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.